ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோயாவையும் பட்டாணியும் வச்சு பிரியாணி செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தீயை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. தீ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மசாலா பொருட்கள் கருகிட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாசனை எதுவும் இருக்காதுங்க. அதனால் தீயை சிம் பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மசாலா பொருட்கள் வந்து ஒரு அன்னாசிப்பூ, 5 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக காய்ந்த ரோஜா இதழ்கள், அப்புறம் வந்து கொஞ்சமாக வர கொத்தமல்லி சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் இந்த பிரியாணி மசாலா எல்லாமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. நம்ம நார்மல் இந்த மளிகை கடையிலலாம் இருக்காது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் எல்லாமே இருக்குங்க. அங்கே போய் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி செய்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பிரியாணி மசாலா கடையில் வாங்க தேவையே இல்லை, நம்மளே செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும். அடுத்து இனி பிரியாணிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க. நான் இன்றைக்கி வந்து 3 பேர் செய்கிறங்காட்டி அந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். ஆனால் பெரிய வெங்காயம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் நான் சின்ன வெங்காயமே தோல் உரித்து ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்திருக்கிறேங்க. சால்ட் சேர்த்துனிங்கன்னா தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க, சீக்கிரமே குழைய வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதைய ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுடலாங்க. நான் இன்றைக்கி வந்து 3 பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு எடுத்துருக்கிறேன், அதனால் எல்லாமே அளவாக தான் சேர்த்துருக்குறேங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். அடுத்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் தாளிக்கிறப்பவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன், அரைக்கிறப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே எங்களுக்கு காரம் அளவாக இருக்கும். பத்துலேயும்னா உங்களுக்கு அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அடுத்து எல்லாத்தையும் ஒரு வதக்கி விட்டுட்டு பட்டாணி வந்து நீங்கள் பச்சை பட்டாணியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா இது வந்து நான் காய்ந்த பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை வந்து காலையில் பிரியாணிக்குள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அடுத்து சோயா வந்து கழுவி வச்சு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சோயா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பிரியாணிக்கு எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி தாங்க. சீரக சம்பா அரிசி வந்து நான் எப்போத்துக்குமே அடுப்பில் குக்கரை வச்சதுக்கப்புறம் தான் ஊறவே வைப்பேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேங்க. அந்த குக்கரில் இருக்கிற மசாலாலாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா டேரெக்டாக எடுத்து ஆட் பண்ணிடுவேங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க மாட்டேன். அப்புறம் அரிசி எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுடலாங்க. உப்பு கரையிற அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக லெமன் எடுத்து லெமன் கொஞ்சம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க. உப்பு மட்டும் பார்த்துட்டு, உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை நீங்கள் மூடி வச்சிடலாங்க. சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மத்தியானம் ரைத்தாவோட சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.